உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். சொல்லுங்க. கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. உங்களை விரும்புறேன் சூர்யா. இப்ப என் மனசெல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால என்னை ஏத்துக்க முடியுமா? என்னங்க நான் கேக்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ டூ லேட். ஆமாங்க, நீங்க வேணும்னா ரெக்கார்ட் பண்றதுக்கும் வேண்டாம்னா அழிக்கிறதுக்கும் காதல் ஒன்றும் டேப் ரெக்கார்டில் போகிற கேசட் இல்லைங்க, மனசு. ஒரு தடவை அழிச்சது தான், மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. காலேஜில் வேணால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் இருக்கலாங்க, மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் இல்லைனா ஹிஸ்ட்ரின்னு. ஆனால் இவன் இல்லைனா அவன்ட்டு லைஃப்பில் மட்டும் சாய்ஸே இருக்கக்கூடாதுங்க. இவன் தான் நம்மளுக்கு புருஷனாக வரப்போறான்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க காதலிக்கவே ஆரம்பிக்கணும். மிஷின் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டோம். ஆனால் அதுவே ரிப்பேர் ஆகி சரி பண்ணிட்டோன்னா மறுபடியும் அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படா ரிப்பேர் ஆகும் நம்மளுக்கு கவலையாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க லைஃப்பும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனால் சந்தேகம் மட்டும் வந்து. அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களை சந்தேகப்படலைங்க, ஆனால் நீங்கள் என்ன சந்தேகப்படக்கூடாது. சரி, நான் உங்களை கல்யாணம் பண்ணுறேனே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர். என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும். நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உங்களை ஹாஸ்பிட்டலில் தேடி வருவேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா என்னைக்கும் வராதவன் நம்மளை புதுசாக தேடி வந்திருக்கானே, ஒருவேளை நம்மளை சந்தேகப்படுறோன்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உங்கள் மனசில் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. மலேரியாவும் மஞ்சக்காமலையும் வரும், சமயத்தில் வராமல் கூட போயிடும். ஆனால் நம்ம முன்ஜாக்கிரதையாக தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது தாங்க நல்லது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பலனா நான் எதுக்குங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ரோட்டில் சைக்கிளையோ ஸ்கூட்டர்லையோ போயிட்டு இருப்போம். அப்போ முன்னாடி போகிற காரில் டோர் சரியாக சாத்தாமல் போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணியாது போய் எங்கே டோர் சரியாக சாத்தலன்ட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போவோம். அவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக மாட்டோம். முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது நான் உங்களை காதலிச்சிருக்கேங்க, நீங்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு என்னால் விட்டுற முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர், உங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குது. இனிமேல் யாரையும் நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு கால் உடஞ்சி போச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஸ்டிக் வச்சு நடக்கிறோம். கால் சரியான உடனே ஸ்டிக்கை தூக்கி தூர போட்டுறோம். அந்த மாதிரி தாங்க இத்தனை நாளாக நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருந்தேன். இனிமேல் நான் உங்களுக்கு தேவையில்லை. காதலுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு துரோகம் பண்ண ஏன் வாழ்க்கை கூட நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே நீங்கள் ஒரு பெரிய ஜென்டில்மேன். உங்களை காதலிச்சதுக்காகவே நான் பெருமைப்படுறேன். உங்கள் கல்யாணத்துக்கு கூட நான் வருவேங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். நான் கல்யாணம் பண்ணுறதா உங்களுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேங்க. நான் வரேங்க.